ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பக்ரீத்னு சொன்னாலே நம்ம வீட்டில் கண்டிப்பாக பிரியாணி உண்டு. பிரியாணிலே நம்ம நிறைய வெரைட்டி செஞ்சுருப்போம். நம்ம மாம்பூர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி. அந்த வரிசையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு அரபு நாட்டு ஸ்டைலில் மஜ்பூஸ் தாங்க செஞ்சு காட்டப்போகிறேன். இந்த மஜ்பூஸ் பிரியாணி நம்ம நாட்டு பிரியாணி மாதிரி காரசாரமெல்லாம் இருக்காது. ஆனால் ஓரளவு மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்பைசியாக தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல முதல்ல ஒரு நல்ல காரியத்தோடு ஆரம்பிப்போங்க. ஆமாங்க, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மஜ்பூஸ் செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. பட்டை ஒரு 4 கிராம், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 6 கிராம் கிராம்பு, 4 வரமிளகா, பிரியாணி இலை 1, கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஏலக்காய் ஒரு 20லேருந்து 25, ஜீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எந்த மசாலா பொருட்களுமே நம்ம கருவை விட்டுறக்கூடாது. அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மசாலா பொருட்களை சும்மா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எல்லா பொடியும் இப்போ பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம மட்டன் சுக்காவில் இல்லை சிக்கன் கிரேவி கூட இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வறுத்தாச்சு. இப்போ இது ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அரிசியை ஊற வச்சிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் இப்போ 1 கிலோ அளவு எடுத்துக்கிறேங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா இப்போ வாஷ் பண்ணிக்கிறேங்க. இதை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக நம்ம மட்டனை குக்கரில் வேக வச்சிடலாங்க. நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இதை வாஷ் பண்ணி இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சேர்க்குற தண்ணி நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தக்க நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அரிசி 1 டம்ளர்ன்ட்டால் நம்ம 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் அரிசி அளந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு 5 டம்ளர் வந்துச்சுங்க. நான் இப்போ 7.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாங்க. இப்போ இதோட லெமன் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் நல்லா காய வச்சு அந்த காஞ்ச லெமனாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட ஒரு அரைக்கட்டு வெங்காயத்தாலையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட நான் ஒரு குடமிளகாவும் பெரிய சைஸாகவே கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறங்க. இப்போ இந்த குக்கரில் வச்சுட்டு இந்த மட்டனை ஒரு 3-4 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். அதாவது இந்த மட்டன் ஒரு 80% வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தம்மு வேற போடுவோம். ஸோ அப்போ வேகும்போது இந்த மட்டன் சரியாக இருக்கும். அதனால் ஒரு 70% 80% இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ நான் ஒரு 3 விசிலுக்கு இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆவிலாம் நல்லா போயிடுச்சுங்க. நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணும்போது அந்த வாசனை கம்மன்னு சூப்பராக வருதுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் ஒரு 70% நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இந்த அளவு வெந்தாலே போதுமானது. இப்போ இந்த தண்ணியிலேருந்து மட்டனை நம்ம தனியாக பிரித்து வடித்து எடுத்துக்கிறோங்க. தண்ணி தனியாகவும் மட்டனை தனியாகவும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நான் குக்கரை எடுத்துக்கிறேங்க. இதில் 150 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் சூடானோன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் சும்மா லைட்டாக சேஞ்ச் ஆனாலே போதுங்க. ரொம்ப நேரம் அந்த வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலா பொடியும் இதோட சேர்த்துலாம். இப்போ 1 கிலோ மட்டனுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மஜ்பூஸ்க்கு இந்த அளவே போதுங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா பொருளோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து அந்த மட்டனையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்போ நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி ஆயிரும். அரபு நாட்டில் காரம் இல்லாமல் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. இப்போ இதோட நான் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தக்காளி விழுதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு உப்புலாம் போதுமான்னு செக் பண்ணிக்கிறங்க.
இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டன் தண்ணியும் ஊற்றிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசிக்கு தக்கன அந்த தண்ணி கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கிறோங்க. இது 7 டம்ளர் அளவு இப்போ தண்ணி இருக்குது. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வெங்காயத்தாலும் இதோட நான் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஆனால் அரபு ஸ்டைலில் வந்து பச்சை மிளகாலாம் சேர்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். ஆனால் 3 மட்டும் சேர்த்துக்கிறேங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இதோட நம்ம ஊற வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரிசியை கிளறும் போது அரிசி உடையாம மெதுவாகவே கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக முதல் தம்மில் தாங்க போட போகிறோம். அதனால நல்லா கீழேருந்து மேலே நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ குக்கரை வந்து கீழே இறக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் போடுவோம். நான் தம்மில் போடுறதுக்காக நான் தோசைக்கல்லை ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ நான் குக்கரை இறக்கிட்டு நான் தோசைக்கல்லை வச்சுக்கிறேன். தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி சட்டியை வச்சிடலாம். மேலே மூடி போட்டுட்டு இப்போ மேலே வந்து ஒரு தண்ணி பானையும் எடுத்து வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தம்மெலாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட மஜ்பூஸ் எப்படி வந்திருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சும்மா சூப்பராக நம்மளை கமக்க நம்ம மஜ்பூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ரைஸும் நல்லா வெந்திருக்கு, நம்மளோட மட்டனும் நல்லாவே வெந்து போயிருக்குங்க. இப்போ மஜ்பூஸ் சூப்பராக இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாங்க. இப்போ சுட சுட சுவையான மஜ்பூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி காரசாரமாக இல்லாட்டிலும் ஓரளவு இது நல்லா காரமாகவே இருக்குது. ஏன்னா அரபு நாட்டு ஸ்டைலில் நம்ம மந்தின்னு ஒன்று செய்வோம். அது வந்து அவ்வளோக்கா காரமாக இருக்காது. ஆனால் இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சுங்க. இப்போ இந்த மஜ்பூஸ்க்கு தக்காண்ட ஒரு சைடிஷோடு சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த பக்ரீத்துக்கு இந்த மஜ்பூஸ் தாங்க இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மறுபடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நானும் இதோட கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.